ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் ஒரு கத்திரிக்காய் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் கத்திரிக்காய் பொரியல். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் கண் கலங்குவார்கள். ஏன் தூசியாக நினைத்தோம் என்று. ஓகே, நாம் இப்போது சமையலுக்கு போகலாம். நான் கொஞ்ச நாளாக சமையல் போடலை, ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. உடம்பு சரியில்லை, அதனால் போட முடியல. இப்போ நம்ம சமையலுக்கு போகலாம். ஓகேங்களா? இப்போ நான் உளுந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு இல்லை, ஒன்லி 1 டீஸ்பூன் உளுந்து. இதை போட்டுக்கலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். நான் இது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது இது 4 பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். நம்ம இதில் பச்சை மிளகாய் ஏன் 4 போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகா காரம் தான் இருக்குது, அதனால தான் நம்ம 4 பச்சை மிளகா போட்டிருக்கோம். இப்போது வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம், கொஞ்சம் இந்த கலர் மாறினா போதும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது நான் கத்திரிக்காவை இந்த மாதிரி வெட்டியிருக்கேன். அப்படி வெட்டியிருக்கேன். கத்திரிக்காய் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்படி எல்லா கத்திரிக்காயையும் வெட்டிக்கோங்க. 1/4 கிலோவுக்கு நான் இப்போது இதோட கத்திரிக்காவை போட்டுக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். இது நல்லா இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. வதங்கின பின்னாடி நம்ம 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. முதலையே வெள்ளை எண்ணெய் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு படப்படன்னு பொரியிற அளவுக்கு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் மேலே தூவிக்கலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா வறுத்துட்டு அப்புறம் பொடி பண்ணி இதில் போட்டிருக்கேன். ஒரு கொத்து கொத்தமல்லி கீரை, அதையே இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா பரட்டிட்டு இறக்கிட்டு, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான வெரி வெரி டெலிஷியஸான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். ரசம், சாம்பார், புளி சாதம் அப்படின்னு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். வெரி வெரி சிம்பிள், வெரி வெரி டேஸ்டி. ஓகேங்களா? அப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம். அதனால் பயப்படாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வெரி வெரி சிம்பிள், வெரி வெரி டேஸ்டி. அதனால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.